அனைவருக்கும் வணக்கம். இது வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. பொதுவாகவே பெரியவங்களுக்கு இருமல், மூச்சு திணறல், ஆஸ்துமா மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரும்போது பேரண்ட்ஸால் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நர்வஸ் ஆகி பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனைனா என்ன, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் பேசதான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் ராஷ்மிகா மேம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்குன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஆஸ்துமா சிவியாரிட்டி பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்ஸ் மாறும். ஸோ குழந்தைக்கு அதில் 3 ஜோன் இருக்குது. ஸோ நார்மலாகவே க்ரீன், எல்லோ அண்ட் ரெட் ஜோனுன்னு சொல்லிட்டு, க்ரீன் ஜோனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். எல்லோ ஜோனில் இருக்கிறவங்களுக்கு உடனே மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும், அது ரெஸ்கியூ மெடிகேஷன்ஸ்னு சொல்லுவோம், அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெட் ஜோனில் இருக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப சிவியர். ஸோ அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ சிவியராக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நெபுலைசேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ நெபுலைசேஷன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, நிறைய பேர் கேட்பாங்க வீட்லேயே நெபுலைசர் இருக்குது, நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது நம்ம ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு லங்ஸ்க்கு நல்லா போய் சேரும். ஸோ ஹாஸ்பிட்டலில் நெபுலைசேஷன் பண்ணுறது இட் இஸ் மச் மோர் எஃபெக்டிவ் தேன் வீட்டில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நெபுலைசரில் கொடுக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஓகே மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்றவங்களுக்கு இன்ஹேலருன்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதுலேயுமே 2 வகையான இன்ஹேலர்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோலர் அப்படின்றது ஸ்டீராய்டு இன்ஹேலர்ஸ். அது என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த மூச்சு குழாயில் இருக்கிற வீக்கம் வரதையே தடுக்கும். அது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, அந்த மூச்சு குழாயில் வீக்கம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா தான் அடிக்கடி இந்த ஆஸ்துமா அட்டாக் வரும். ஸோ அந்த வீக்கத்தையே அதை தடுக்கிறதுனால இது ஆஸ்துமா கண்ட்ரோல் பண்ண உதவும். அதுவே இந்த ரெஸ்கியூ இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் தான் இந்த ப்ராங்கோடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, சால்பியூட்டமால், அதெல்லாம் லீவோசால்பியூட்டமால். ஸோ இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் எதுக்கு உதவும்னா, இந்த ஆஸ்துமா அட்டாக் அப்போ அந்த மூச்சுக்குழாய் ரொம்பவே சுருங்கிடும். ஸோ அதை கொஞ்சம் விரிவு பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இதுவெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்பேசரோட யூஸ் பண்ணணுமா, மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணணுமா, ஸோ பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஸோ சின்ன குழந்தைங்களால நார்மலாக பெரியவங்க மாதிரி இன்ஹேலரை எடுக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேசர், இந்த மாஸ்க் இதெல்லாமே தேவைப்படும். ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு 7 வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஸ்பேசரோட யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாஸ்கோட இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு லெஸ் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக அவங்களால இந்த இன்ஹேலர் எடுக்க முடியல அப்படின்னா மாஸ்கையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஹேலர்ஸும் கொடுத்துட்டு, சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் சிவியராக இருக்குன்னா நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம், ஓரல் டேப்லெட்ஸாகவும் கொடுக்கலாம். அதுவுமே சிவியரான கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம காமனாக ஆஸ்துமாக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ். டாக்டர், அது மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஆனால் இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அது அடிக்ஷன் ஆகிடும், அதனால சில பேர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, குழந்தைங்க கொடுத்துட்டே இருந்தால் அது அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா? நீங்கள் கேட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். எங்ககிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்ஹேலர் யூஸ் பண்ணால் அது லைஃப் லாங் யூஸ் பண்ணணும், அது அடிக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிக்ஷன்ன்றத குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா சிம்டம்ஸ் இருக்கும்போது அது கொடுக்கறது ரொம்ப அத்தியாவசியம். இது குழந்தைங்களோட வளர்ச்சி மற்றும் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, ஆஸ்துமா சிம்டம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இன்ஹேலர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது அடிக்ஷன்றதை விட அது ரொம்ப கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும்னு. ஸோ ஒரு வகையான இன்ஹேலர், ரெஸ்கியூ இன்ஹேலர்ஸ் என்ன சொல்லுவோம்னா, ஆஸ்துமா சிம்டம் சைன்ஸ் இருக்கும்போது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வகையான இன்ஹேலர்ஸ் கண்ட்ரோலர் இன்ஹேலர்ஸ். அந்த வகையான இன்ஹேலர்ஸ் என்ன பண்ணணும்னா, அது ஆஸ்துமா சைன்ஸ் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும்போதும் நாங்கள் ஒரு 3 months அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லுவோம். அது எதுக்காகனா, அந்த மூச்சு குழாயில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ அதுவுமே கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற டைமுக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். அது கொடுக்கல அப்படின்னா திரும்ப ஆஸ்துமா அட்டாக் ஆகிறது, திரும்ப ப்ராப்ளம்ஸ் வர்றது, குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வரலன்றது நிறைய வரும். இப்போ அது மாதிரி இந்த குழந்தைங்களோட ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப சவாலான ஒரு விஷயம்னா அது என்ன டாக்டர்? ஸோ உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க இப்போ நார்மலாக ஒரு இடத்துல உட்கார்றதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம நெபுலைசேஷன்லாம் வைக்கணும்னா நார்மலாக ஒரு நெபுலைசேஷன் ஒரு 20 நிமிஷம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த 20 நிமிஷம் குழந்தை ஒரே இடத்துல அந்த நெபுலைசேஷன் வச்சு
வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நம்ம எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அப்ராப்ரியேட்டான ஃபுல் டோஸ் குழந்தைக்கு போய் சேர்றது கஷ்டம். இன்னொன்று இது வந்து நெபுலைசேஷனில், அதுவே இன்ஹேலரில் வந்து டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து மாஸ்கோட கொடுக்குறோமோ இல்லை ஸ்பேசர் கூட கொடுக்குறோமோ இல்லை ஜஸ்ட் இன்ஹேலர் கொடுத்தாலுமே அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்கணுன்ற டெக்னிக்கை டீச் பண்ணிடுவோம். குறைஞ்சது 2 பேராச்சும் வேணும் அந்த இன்ஹேலர்லாம் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ அவங்க இன்ஹேலர் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயங்குவாங்க. ஒன்று வந்து நம்ம கொடுத்த உடனே கொஞ்சம் டெக்னிக் தப்பாக கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு குழந்தை வந்து அந்த இன்ஹேலர் கொடுக்கும்போது அந்த மாஸ்க் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கணும், நடுவில் கேப் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கேப்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் அந்த கேப் வழியாக வெளியில் போயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு 30 செகண்ட் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 30 செகண்ட் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 10 செகண்டில் குழந்தை அழறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க விட்டுருவாங்க. அதே மாதிரி படுத்து வச்சு கொடுக்கக்கூடாது, குழந்தைய உட்கார வச்சு தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெடிசனை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு கொடுக்கணும். அதுவுமே நம்ம சொன்னாலுமே அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா குழந்தைக்கு அப்ராப்ரியேட் டோஸ் வந்து மெடிகேஷன்ஸ் வந்து போய் சேராது. அதுவும் இன்ஹேலரில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வேறு வகையான மெடிசன்ஸ் இன்கேஸ் நம்ம வந்து வாய் வழியாக ஒரு மெடிசன் தரோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடலில் போய் பிளட்டில் கலந்து அதுக்கப்புறம் தான் லங்ஸ் கிட்ட வந்து அது ரீச் ஆகி ஒர்க் ஆகணும். ஆனால் இன்ஹேலர்ஸ் அப்படி கிடையாது, டைரெக்டாக போய் லங்ஸ் கிட்ட போய் ஆக்ட் ஆகுது. ஸோ இன்ஹேலர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸ் இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இது அடிக்ஷன் அந்த மாதிரி நினச்சி இது பண்ண வேண்டாம். அது சிம்டம்ஸ் குறைய குறைய நம்மளும் வந்து இன்ஹேலர் யூஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எப்போ தேவையில்லையோ அப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதனால அது லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து இப்போ உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து இன்ஹேலர் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. நாங்கள் 3 மாதம் கொடுங்க அப்படின்னா அவங்க 1 வாரத்திலே இல்லை உடம்பு சரியாயிடுச்சுன்னு நிறுத்திடுவாங்க. ஸோ அவங்க 3 மாதம் கொடுக்கலன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எதுக்காக கொடுத்தோமோ அது சரியாகிறதுக்கு முன்னாடியே அவங்க நிறுத்திட்டாங்கன்னா இன்ஹேலரை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நம்ம சொல்கிற டியூரேஷனுக்கு நம்ம எந்த மாதிரி சொல்கிறோம், மார்னிங் அண்ட் நைட் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அந்த கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு அதே ஃப்ரீக்வன்சியில் அந்த நல்ல கரெக்டான டெக்னிக்கில் கொடுத்தீங்கன்னா நல்லது. அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த இன்ஹேலரில் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சிவியராக இருந்தால் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்கன்றீங்க. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெராய்டுனாவே ஒரு பயம் இருக்கும்ல, இப்போ அது யூஸ் பண்ணலாமா? ஸோ ஸ்டீராய்டுனாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஸோ நார்மலாக நம்ம இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ கொடுத்தா அது வந்து ஷார்ட் கோர்ஸாக கொடுப்போம். அது வந்து less than a week இல்லை less than 2 weeks தான் கொடுப்போம். இன்ஹேலரில் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப குறைவான டோஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ். அதாவது இப்போ நார்மலாக நம்ம வந்து மில்லிகிராமில் வந்து சாப்பிட்றதோ இல்லை இன்ஜெக்ஷன்லேயோ கொடுத்தோம்னா இன்ஹேலரில் வர்றது மைக்ரோகிராம்ஸ். அதாவது 1 மில்லிகிராம் வந்து 1000 மைக்ரோகிராம்ஸ். ஸோ நம்ம ரொம்ப குறைவான டோஸில் தான் கொடுப்போம் இன்ஹேலரில். அதுவும் டைரெக்டாக வந்து நம்ம லங்ஸில் போய் அது ஆக்ட் ஆகிறதால அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதனால இது கண்டினியூஸாக கொடுக்கறதுனால வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானா, மோஸ்ட் காமனாக என்ன சொல்லுவோம்னா ஸ்டெராய்டு இன்ஹேலரோ இல்லை வேறு எந்த இன்ஹேலர் எடுத்தாலுமே அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுக்கணும், நல்லா க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து ஆஃப்டர் யூஸிங் இன்ஹேலர் கண்டிப்பாக வந்து மவுத் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்கன்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. டாக்டர், அது மாதிரி இப்போ பேரண்ட்ஸ்லாம் வீட்லேயே ஹோம் ரெமெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலில் மஞ்சள் போட்டு கொடுக்குறது, துளசி கொடுக்குறது, அப்புறம் ஸ்டீம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் சரியா? ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா அதில்? ஸோ நார்மலாக வந்து ஸ்டீம் பண்ணுறது, பாலில் மஞ்சள் போட்டு கொடுக்கறது, இதனால வந்து இந்த நார்மலாக வர காஃப் கோல்ட் கொஞ்சம் சிம்டம்ஸ் வேணால் குறையுமே தவிர இதெல்லாம் வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக இல்லை ஆஸ்துமா இதனால குறையுமா இல்லை அது ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ நார்மலாக வர இந்த காஃப் கோல்ட் சிம்டம்ஸ் வேணால் இதனால கொஞ்சம் குறையலாம். இப்போ எல்லா டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ ஆஸ்துமா ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது புது அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ புதுசாக வந்து பயோலஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில மெடிகேஷன்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா லங்ஸில் இந்த மூச்சு குழாயில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்துகிற மீடியேட்டர்ஸையே வந்து டைரெக்டாக போய் ஆக்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் அடைகிறதால தான் வந்து ஆஸ்துமால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது டைரெக்டாக ஆக்ட் பண்ணுறதால இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்த ஸ்டீராய்ட் யூஸ், இந்த இன்ஹேலர்ஸோ இல்லை வந்து ஓரல் இல்லை ஐவி ஸ்டீராய்ட்ஸோட யூசேஜ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மெடிகேஷன்ஸ் தான். பட் ஆனால் இங்கே இந்தியாவில் இப்போல்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்கிற நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ்.
இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட் தான், பிரைமரி காம்ப்ளெக்ஸுக்கும் ஆஸ்துமாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை அது ரெண்டுமே வேற வேறையா? பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஒரு டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலில் வரது தான் வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன ஆகும்னா ஒரு பகுதி லங்ஸும் ப்ளஸ் வந்து இந்த நெறி கட்டுறதுன்னு சொல்லுவோம், நார்மலாக வந்து லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இதுவும் இருக்கிறது தான் வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வர சிம்டம்ஸ்மே வந்து ஆஸ்துமா சிம்டம்ஸ் மாதிரி மிமிக் பண்ணலாம். பட் அதனால வந்து ஆஸ்துமா வருமா அப்படின்றது கிடையாது. பட் அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதே மாதிரி மூச்சு வாங்குற கஷ்டம், இருமல் வர்றது, அதுக்கப்புறம் வீசிங் வர்றது, இதெல்லாமே வந்து இந்த ரெண்டு இதுலேயுமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டாக்டர், இந்த மாதிரி ஆஸ்துமா இருக்க குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் பண்ணலாமா? அது அவங்களுக்கு நல்லதா? ஸ்விம்மிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ அது பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது தான். ஆஸ்துமா இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ஸ்விம்மிங் பண்ணும்போது அவங்க ஆஸ்துமா வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான இவங்க கண்ட்ரோலர் மெடிக்கேஷன், ரெஸ்கியூ மெடிக்கேஷன்லாம், இன்ஹேலர்லாம் வச்சுருக்காங்கன்னா அதுவும் கண்டிப்பாக ஸ்விம் பண்ணுற இடத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ஸ்விம்மிங் வந்து ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ். ஆக்சுவலி அது பண்ணுறதால குழந்தைங்களுக்கு லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தான். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா நல்ல கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவங்களால வந்து நல்லா எஃபெக்டிவாக ஸ்விம்மே பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க மெடிக்கேஷன்ஸ், அவங்க இன்ஹேலர்ஸ்லாம் அவங்க கையில் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் அவங்க வச்சுக்கணும். ஸ்விம்மிங் பண்ணும்போதும் அந்த கண்ட்ரோல் இன்ஹேலர் எல்லாமே அவங்க வச்சுக்கணும். அது மாதிரி டாக்டர், இப்போ வந்து ஆஸ்துமானால வீசிங் வருதுன்னு நமக்கு தெரியும், ஆஸ்துமா இல்லாமல் வீசிங் வர சான்ஸ் இருக்கா? வீசிங்ன்றது ஒரு சிம்டம் தான், அது ஒரு சைன். இது வந்து நிறைய காரணங்களால் குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ வீசிங் ஆஸ்துமாவில் இருக்கும். இன்ஃபெக்ஷன், நிமோனியான்னு சொல்லுவாங்க, இது வந்து வைரல் பாக்டீரியல் தான் வந்து மோஸ்ட் காமன். இதனாலேயுமே வீசிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ப்ராங்கியோலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மூச்சு குழாய் வந்து அதில் இன்ஃபெக்ஷன் வந்து அதில் வந்து செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிம்டம்ஸ் வரும். ஸோ அந்த டைம்லேயுமே வந்து வீசிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு ரொம்ப காமன் என்னென்னா குழந்தைங்களில் வந்து ஃபாரின் பாடி. ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்கள்லாம் கீழே இருக்கிற பொருள்லாம் எடுத்து வாயில் போடுறது, அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. அது வேறு இல்லாமல் இப்போ நட்ஸு இதெல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு கடிச்சு சாப்பிட தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோக்கிங் மாதிரி போய் சம்டைம்ஸ் போய் லங்ஸில் இல்லைனா வந்து இந்த மூச்சு குழாயில் எங்கேயாச்சும் போய் அது வந்து இருக்கலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த இடத்துல இருக்கும்போது அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீசிங் வரத்துக்கு அதை ஒரு அடைப்பு மாதிரி கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வீசிங் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். இன்னொன்று என்னென்னா, ஒரு சில வாட்டி வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு லெஸ் தேன் 1 year இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக மூச்சு குழாய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம லெரிங்கோட்ரெக்கியோ மலேசியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைம்லையுமே வந்து வீசிங்குன்னு கிடையாது, ஒரு சவுண்ட் கேட்கும். இதை பார்த்து வந்து பெற்றோர்கள் வந்து வீசிங் இருக்கோ குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ரொம்ப ரேராக ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்லேயுமே வந்து வீசிங் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் குழந்தைங்களுக்கு வீசிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது டாக்டர், நீங்கள் நிறைய கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு 2 நாள் முன்னாடி டியூட்டி பார்த்தப்ப ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு வயசு 3 மாதம் ஸோ ஒரு குழந்தை வந்திருந்தாங்க. அவங்க சிம்டம்ஸ் என்னென்னா வந்து அன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் காஃப், கோல்ட், ஆனால் அந்த ஃபாஸ்ட் ப்ரீதிங் சொல்கிறது, மூச்சு வாங்குறது கஷ்டப்படுறது ஒரு 1 hour இருக்குது, பாஸ்ட் 1 hour இருக்குன்னு சொல்லி வந்திருந்தாங்க. வந்தப்போ அவன் ரொம்பவே கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக, நான் சொல்ல இல்லைங்களா, சிவியரான ஆஸ்துமால தான் வந்திருந்தான். ஸோ அதனால் வந்து அவன் கொஞ்சம் சோர்வடைஞ்சு போய் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ஒழுங்காக பேசாமல் அந்த மாதிரி தான் வந்திருந்தான். ஸோ இனிஷியலாக அவனுக்கு வந்து இந்த நெபுலைசேஷன்ஸ் கொடுத்தோம். ஸோ அது வந்து அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதாவது இமீடியட்டாக வந்து ஒரு 3 வாட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து 2 hour ஒன்ஸ் அது மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸ்டீராய்ட்லாம் கூட வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் தேவைப்படுற அளவுக்கு இருந்தான். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவனோட இது எல்லாமே நல்லா சரியாகி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அவங்க பெற்றோர்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு சில பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, இருமல் சளி தானே, நம்ம நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துக்கலாம், மூச்சு வாங்குறது தானே இன்னைக்கு சரியாயிடும், நம்ம நாளைக்கு காலையில் போய் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து மூச்சு வாங்குறது இல்லைனா வந்து இருமல் சளி இல்லை காஃப் ரொம்ப நைட் டைமில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களால மூச்சு விட கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடனே போய் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க மாதிரி லங் கெப்பாசிட்டி இருக்காது. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்க வந்து சிவியர் ஃபார்முக்கு ஆஸ்துமா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மிட் நைட்டாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே, எப்போ சிம்டம்ஸ் வருதோ, கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது, குழந்தை ஆக்டிவாக இல்லைன்னா வந்து ரொம்ப மூச்சு வாங்குறாங்க அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியனாக
இந்த சொசைட்டிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஆஸ்துமான்றது வந்து ஒரு சிவியரான நோய். இதனால வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு WHO வந்து ஜீனான்னு சொல்லிட்டு ஒரு பாடியை உருவாக்குனாங்க. ஜீனான்றது வந்து குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்துமா. இது வந்து அவங்க 1990s ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து 5 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், 5 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆஸ்துமா கைட்லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 5th தான் வந்து வேர்ல்டு ஆஸ்துமா டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். மெயினாக வந்து ஆஸ்துமா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, ப்ளஸ் வந்து அதோட மெடிக்கேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போ 2026 என்ன தீம்னா வந்து இன்ஹேல்டு கார்டிகோஸ்டிராய்ட்ஸ். அது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், எதுக்காக அப்படின்னா ஆஸ்துமாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. அதுதான் வந்து இந்த வருஷத்தோட தீம். இப்போ நார்மலாக இப்போ நம்ம பெற்றோர்களுக்கோ இல்லைனா வந்து ஆசிரியர்களுக்கோ இந்த மாதிரி ஆஸ்துமா குழந்தை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு நம்ம வந்து ஆஸ்துமா ஆக்ஷன் பிளான்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் கொடுத்து அதில் வந்து எல்லாமே குறிக்க சொல்லிடுவோம். என்னென்னலாம் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க, எவ்வளோ வாட்டி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்ததால் அவங்க இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாங்க, அதே மாதிரி இந்த டெக்னிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அவங்க அடிக்கடி டாக்டர் விசிட் பண்ணி அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பெற்றோர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல்லேயுமே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் டீச்சர்ஸ்க்கு. என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க உடனே வந்து பெற்றோர்களை கால் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து கண்டினியூஸாக இரும்பிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க மூச்சு வாங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்போது இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணலாம். ஒரு டிப் என்னென்னா, இப்போ நார்மலாக இந்த சால்புட்டமால் இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ப்ராங்கோடைலேட்டர் இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 6 வாட்டி அந்த இன்ஹேலரை கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 நெபுலைசேஷன். இன்கேஸ் அவங்களால உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுக்க முடியலன்னாலுமே வீட்லேயே வந்து 6 வாட்டி அவங்க ப்ராப்பராக எஃபெக்டிவாக வந்து இன்ஹேலர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நெபுலைசேஷன் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது இம்மிடியேட்டாக கொடுக்கறதுக்கு அவங்க கற்றுக்கணும். பசங்க எப்பயும் ஸ்கூலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதால அது அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த இன்ஹேலர், கண்ட்ரோலர் இன்ஹேலர் எல்லாமே அவங்க பேக்கில் வச்சு கொண்டு போகிறது இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக, அழகாக, அதுவும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தேவிப்ரியா. இது பேசும் நேரம்.